அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அப்படின்னு பொருள் தர சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள் அப்படின்னு மாதம், கிழமை, சந்திரன், நிலவு அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே தர ஒரே பொருள் திங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா பாருங்கள். இசை ஒரு பொருள் தரும் இரு சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசை அப்படின்னா புகழ் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது, இசைவு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வினா, பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? இளம் பயிர் வகைகளை குறிக்குது. இளம் பயிர் வகைகளை குறிக்குது. அடுத்த வினா, மலை எனும் பொருள் தரும் சொற்கள் எது? மலை என்னும் பொருள் தரும் சொற்கள் எது? கீழே கொடுத்துருக்குதுல்ல. பொறுப்பு, வெறுப்பு, அசலம். பொறுப்பு, வெறுப்பு, அசலம் அப்படிங்கிறதெல்லாம் மலை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்து பாருங்கள். சாறு, சால, உரு, தவ, நனி, கூர், கழி ஆகியவற்றை கண்டறியங்கிறாங்க என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிய அப்படின்னா மிகுதி. அடுத்தது வயல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் என்னென்ன? பழனம் மற்றும் செய் அப்படிங்கிற சொற்கள் தான் வயல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்து பாருங்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எந்த பொருளை கொடுக்கும்? வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? பிஞ்சு வகைகளை குறிக்குது. பிஞ்சு வகைகளை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஈ என்பதன் தவறான பொருள் அணிகலன் அப்படிங்கிறது தான். ஸோ மற்றபடி ஈனா உயிரெழுத்தில் வருது, அது ஒரு வகை பறவை. பகிர்ந்து கோடு அப்படிங்கிறத ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணிகலன் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்தது வயல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் என்னென்ன? வயல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் என்னென்ன? கழனி, பழனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழனி, பழனம். அடுத்தது பாருங்கள். நெருப்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் எது? நெருப்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள்லாம் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல அனல், கனல். அனல், கனல். அடுத்தது பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது கிளி அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் என்னென்ன? தத்தை, கிள்ளை. தத்தை, கிள்ளை அப்படிங்கிற சொற்கள் தான். சூரியன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் என்னென்ன? சூரியன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் என்னென்ன அப்படின்னா ஞாயிறு, பரிதி. ஞாயிறு, பரிதி அப்படிங்கிற சொற்கள் தான். போது, அரும்பு, வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? இந்த சொற்கள்லாம் கொடுக்குற ஒரே பொருள் என்ன? பூவின் நிலைகளை குறிக்குது. பூவின் நிலைகளை குறிக்குது. தாள், தண்டு, கோள், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் எந்த தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கிறது? தாள், தண்டு, கோள், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கிறது அப்படின்னா அடிப்பகுதியை குறிக்குது. அடிப்பகுதியை குறிக்குது. ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்குது? ஆழி, முன்னீர், பவ்வம் அப்படிங்கிற சொற்கள்லாம் கீழ்கண்ட எந்த பொருளை குறிக்குது அப்படின்னா கடல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை எது? ஆன்சர் என்ன? நாவாய், வங்கம். இதெல்லாம் கடற்கலன்களை செய்கிறோம். மற்றபடி எல்லாமே தப்பாக இருக்குது, மாறி மாறி இருக்குது. கோ அப்படிங்கிற பொருள் கொடுக்குற இரு சொற்கள் என்ன? கோ அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் கீழே கொடுத்துருக்கிறதுல எது? வேந்தன், அரசன். வேந்தன், அரசன். மலை அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் எது? மலை அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள்
அப்படின்னா வெர்பு சிலம்பு குறிக்கும். வெர்பு சிலம்பு. அரசன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல அரசன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் எது? கோ தலைவன் அப்படிங்கிற சொற்கள் தான். அடுத்தது சொல்லுதல் அப்படிங்கிறதுல தவறான கூற்றினை தேர்வு செய்யணும். சொல்லுதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள்லாம் என்னென்ன? எழுதுதல், கேட்டல் அப்படிங்கிறது தான் தவறான குற்றம். அடுத்தது பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் எல்லாமே சரியானது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சொல்லுதல் தான். திருப்பி மேலே தவறான இணை தான் பார்த்தோம். இதில் சரியான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்புதல், கூறல் தான். ஓகேங்களா? பார் அப்படின்னு பொருளை கொடுக்குற சொற்கள் எது? பார் என்ற பொருள் தருகிற சொற்கள் எது? உலகம், மேதினி. அணி அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள் எது? அணி என்ற பொருளை கொடுக்குற சொற்கள் எது? அணிகலன், அழகு அப்படிங்கிற சொற்கள் தான். வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஆன்சர் என்னென்னா நிலவு அப்படிங்கிறது தான் தவறானது. மற்றபடி பகலவன், ஆதவன், ஞாயிறு இது எல்லாமே வெய்யோனுக்கு உண்டான பொருள் தான். ஓகேங்களா? அதாவது சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டன் 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 டம்.